Dear 12th standard students, in this video we are going to learn the second sum, fifth subdivision from the exercise 7.6. The question is find the intervals of monotonicities and hence find the local extremum for the following function. F of x is sin x cos x plus pi between the interval 0 to 2 pi. So இங்க sin cos அப்படின்றதுனால so minus infinity plus infinity நிறைய values கிடைக்கும் நமக்கு. So அந்த மாதிரி trigonometric values வந்து அவங்க ஒரு லிமிட் கொடுத்திருப்பாங்க. அந்த இன்டர்வல் உள்ளார நம்ம அந்த curve எப்படி increasing decreasingன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு local maximum minimum value எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. So first we have to differentiate this f dash of x கண்டுபிடிக்கலாம். இங்க sin x into cos x u ல இருக்கு. sin x வச்சிட்டு cos x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணினா minus sin x plus cos x அப்படியே வச்சிட்டு sin x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x plus 5 கான்ஸ்டன்ட் தனியா இருக்கு 0. So அதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா 0 ஆயிடும். sin into minus sin gives minus sin square, cos into cos x cos square வந்துரும். cos square x minus sin square x வந்து cos 2x உடைய ஃபார்முலா. So cos 2x அப்படினு வரும். So f dash of x என்ன கிடைக்குது cos 2x. Put f dash of x equal to 0. So f dash of x நம்ம என்ன போடுவோம் 0 னு போடுவோம். So that is cos 2x equal to 0 னு போட்டேனா so 2x cos எந்த டிகிரில 0 வரும்னா odd pi by 2 எல்லாம் 0. பாசிட்டிவ் சைடு ஏனா இங்க எனக்கு 0 to 2 pi அப்படின்றதால பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். 5 by 2 3 pi by 2 5 pi by 2 7 pi by 2 அப்படி போயிட்டே இருக்கும். பட் நம்ம क्वेश्चनல இருந்து இந்த இடத்துல cos 2x னு இருக்கு. So 2x is equal to இந்த வேல்யூ. அப்ப x ஓட வேல்யூ என்னது இந்த 2 எடுத்து போய் எல்லாத்தையும் டிவைட் பண்ணனும். இந்த 2 ஐ டிவைட் பண்ணினா pi by 4. இந்த 2 இங்க டிவைட் பண்ணினா 3 pi by 4. here 5 pi by 4 7 pi by 4 இப்படி கிடைக்கும். சோ இந்த நாலு வேல்யூஸும் இந்த இன்டர்வல் உள்ளார வரும். 0 to 2 pi குள்ளார இந்த நாலு வேல்யூஸும் கிடைக்கும். சோ இந்த 4 வேல்யூஸ் இருக்கிறதுனால நமக்கு 5 இன்டர்வல் வரும். 0 to pi by 4 pi by 4 to 3 pi by 4 3 pi by 4 to 5 pi by 4 5 pi by 4 to 7 pi by 4 7 pi by 4 to 2 pi. So மொத்தம் நமக்கு 5 இன்டர்வல்ஸ் வரும். So 4 வேல்யூஸ் இருந்தா 5 இன்டர்வல்ஸ். So இந்த 5 இன்டர்வல்லையும் இந்த f dash of x எப்படி இருக்கு கர்வ் எப்படி இன்கிரீசிங் எங்க இன்கிரீசிங் டிக்ரீசிங் அதெல்லாம் செக் பண்ண போறோம். So இங்க வந்துருவோம் 5 இன்டர்வல்ஸ் எடுத்துப்போம். 0 to pi by 4 pi by 4 to 3 pi by 4 3 pi by 4 to 5 pi by 4 5 pi by 4 to 7 pi by 4 7 pi by 4 to 2 pi. So கடைசி வேல்யூ 2 pi 0 ல ஆரம்பிக்கிறோம் 2 pi வந்து முடியும். ஓகே ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துங்க 0 to pi by 4 குள்ள ஏதாவது வேல்யூ எடுத்தீங்கன்னா டிகிரி எடுத்தீங்கன்னா pi by 6 எடுத்துக்கலாம். ஆனா 0 pi by 4 னா 45 டிகிரி 45 டிகிரிக்கு வந்து நடுவுல 30 டிகிரி தான் இருக்கும். சோ நம்ம நோன் வேல்யூ டேபிள் வேல்யூன்றதால அதை எடுத்துக்கிறோம். நிறைய டிகிரி இருக்கும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ பாத்தீங்கன்னா 30 டிகிரி. சோ pi by 6 அதை இந்த ஃபங்க்ஷன்ல போடுங்க. இந்த வேல்யூல போடுங்க. cos 2x ல போடுங்க. cos 2x x க்கு pi by 6 இது போட்டீங்கன்னா கேன்சல் ஆகும். you will get cos pi by 3 which is positive. அதாவது ஆன்சர் வந்து 1 by 2 னு வரும். எனக்கு ஆன்சர்லாம் தேவையில்லை பட் பாசிட்டிவா நெகட்டிவா இருக்குமா பாசிட்டிவா இருக்கும். சோ பாசிட்டிவ்னா என்னது ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங். சோ இங்க பாசிட்டிவ்னா கண்டிப்பா அடுத்தது நெகட்டிவா இருக்கும். அகைன் பாசிட்டிவ் வரும் அகைன் நெகட்டிவ் வரும் அகைன் பாசிட்டிவ் வரும். சோ இப்படி தான் மாறி மாறி வரும் எப்பவுமே. சோ இப்போ இங்க பாசிட்டிவ்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் நெக்ஸ்ட் இந்த இன்டர்வல் குள்ளார strictly decreasing again positive na increasing again negative வரும் strictly decreasing again last strictly increasing. so எங்கல increasing first third fifth இந்த மூணு இன்டர்வல்லயும் increasing இந்த ரெண்டு இன்டர்வல்லயும் decreasing. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சைன் சேஞ்ச் நடக்குது பாருங்க பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இங்கேயும் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சோ ரெண்டு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. சரி ரெண்டு இடத்துல பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. So அந்த ரெண்டு பர்టిక్యులர் வேல்யூஸ்லயும் நமக்கு லோக்கல் மேக்ஸिमम வேல்யூ கிடைக்கும். So லோக்கல் மேக்ஸिमम வேல்யூ at x is equal to pi by 4 and 5 pi by 4 ரெண்டுத்துலயுமே கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். சோ அதனால நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சின்ன வேல்யூ எடுத்துக்கங்க. இத எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த சின்ன வேல்யூ எடுத்துக்கங்க x is equal to pi by 4 அதுல இந்த மேக்ஸिमम வேல்யூ கண்டுபிடிக்கலாம். f of pi by 4 இந்த क्वेश्चन இருக்க ஃபங்க்ஷன் கொடுத்த क्वेश्चनல அதுல நீங்க இந்த pi by 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So you'll get sin pi by 4 into cos pi by 4 plus 5. sin pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 that is sin 45 1 by root 2 cos pi by 4 அதுக்கு அதே வேல்யூ தான் 1 by root 2 1 by root 2 into 1 by root 2 1 by 2 அப்படினு வரும். 1 by 2 plus 5 ஆட் பண்ணீங்கன்னா இங்க LCM இதோட இன்டு பண்ணீங்க 2 into 5 10 10 plus 1 11 11 by 2. So this is the local maximum value. நீங்க இந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் அதே தான் ஆன்சர் வரும். செகண்ட் ஒன் பாருங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது இங்க -2
பிளஸ் மைனஸ் 2 பிளஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் நடக்குது. அதாவது இங்க 3 பை பை 4லையும் 7 பை பை 4லையும் நடக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ லோக்கல் மினிமம் வேல்யூ அட் x is equal to 3 பை பை 4 அண்ட் 7 பை பை 4ல கிடைக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு வேல்யூ நான் 3 பை பை 4 எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து திரும்ப அதே அகைன் f of x நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். sin 3 pi by 4 into cos 3 pi by 4 plus 5. sin 3 by 4 pi by 4 வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும் பாசிட்டிவ். ஸோ அகைன் 1 by root 2 வரும். பட் cos 3 pi by 4 இந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும். sin இங்க பாசிட்டிவா இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட்ல, cos நெகட்டிவா இருக்கும். ஸோ இங்க ஆன்சர் minus 1 by root 2 வரும். ஸோ plus into minus minus root 2 into root 2 2 வரும். ஸோ minus 1 by 2 plus 5. இப்போ இங்க என்டர் பண்ணீங்கன்னா 10ல 1 செப்பரேட் பண்ணீங்கன்னா 9 by 2. So this is the local minimum value. Already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் local maximum value 7 by 2. So these are the two extrema. Local extremum அப்படினா இந்த local minimum and the local maximum value. That's all. Thank you.